ஒரு சமீபத்திய நேர்காணலில் நடிகர் அரவிந்த் சாமி தி சைக்காலஜி ஆஃப் மணி என்ற நூலை இளைஞர்கள் அவசியம் படிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பிறகு தமிழ் கூறும் நல்லுலகில் இந்த நூல் பற்றிய தேடல் அதிகரித்திருக்கிறது. மார்கன் ஹவுசல் எழுதிய இந்த நூலை முழுவதும் படிக்க சிரமப்படுபவர்களுக்காக இதில் எடுத்தாளப்பட்ட சில முக்கியமான சேமிப்பவர்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய 10 விஷயங்களை இங்கே பார்க்கலாம். பணக்காரர் என்பவர் யார் தெரியுமா? நிறைய பொருட்களை வைத்திருப்பவர் அல்ல. தனது தேவைகளை எவர் குறைத்துக் கொள்கிறாரோ அவரே பணக்காரன் ஆவார். பணத்தை சேமிப்பதற்கு அறிவை விட பழக்கமே முதலில் முக்கியமானது. பணத்தை இளமையிலேயே சேமிக்க தொடங்கிவிட்டால் அது அதிக பலன்களை தரும். ஒருவர் தனது 40 வயதிலிருந்து 60 வயது வரை ஆண்டுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 8% வட்டியில் சேமிக்க தொடங்கினால் அவரது 60வது வயதில் கிட்டத்தட்ட 46 லட்சம் ரூபாய் முதிர்வு தொகை கிடைக்கும். ஆனால் அவர் தனது 20வது வயதில் இருந்தே இந்த சேமிப்பை தொடங்கியிருந்தால் அவரது 60வது வயதில் கிட்டத்தட்ட 1.25 கோடி ரூபாய் கிடைத்திருக்கும். இதற்கு கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்று பெயர். வெளியில் காட்டுகிற வசதியை விட வெளியில் காட்டாத சேமிப்புகளே உங்களை கோடீஸ்வரராக்கும். பெரிய பங்களா, BMW போன்றவற்றை வாங்குவதால் நீங்கள் பணக்காரராக முடியாது. உங்கள் தேவைகளை சுருக்கிக் கொண்டு பணத்தை சேமித்தால்தான் உண்மையிலேயே கோடீஸ்வரராக முடியும். கடன் வாங்கும்போது ஆட்டோ டெபிட் முறையில் EMI செலுத்துகிற நீங்கள் சேமிக்கும் அதே ஆட்டோ டெபிட் முறையை பின்பற்றுங்கள். உதாரணமாக மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமியுங்கள். பணத்தை பெருக்க நினைப்பவர்களுக்கு முதலீடா சேமிப்பா என்ற கேள்வி அடிக்கடி எழக்கூடும். முதலீடுதான் சிறந்தது என்றாலும் கூட அதில் கிடைக்கும் லாபத்தை மட்டும் கணக்கில் கொள்ளாமல் அதற்காக நீங்கள் செலவழிக்கிற நேரம், அதன் மூலம் நீங்கள் பெற இருக்கிற மன அழுத்தம் ஆகியவற்றையும் கணக்கில் கொண்டால் பல நேரங்களில் அந்த முதலீட்டை விட சேமிப்பே சிறந்தது என்று கூட தோன்றலாம். பணக்காரராவது பலராலும் முடியும். ஆனால் அதில் நிலைத்து நிற்பது சேமிக்கும் பழக்கம் உள்ள சிலரால் மட்டுமே முடியும். ஒரே இரவில் கோடீஸ்வரர் ஆவது, குறுகிய காலத்தில் பணத்தை அள்ளுவது என்பதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமே இல்லை. நீண்ட கால நோக்கில் சேமிப்பதே புத்திசாலித்தனம். உங்கள் ஈகோவையும் தற்பெருமையையும் குறைத்து கொண்டாலே பாதி செலவுகள் மிச்சமாகும். போதும் என்கிற மனமுள்ள ஒருவரால் மட்டுமே பணத்தை சேமிக்க முடியும்.